ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை யோபு 10:15. அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே உண்மையாய் வாழ்ந்தால் அதற்கு நல்ல பெயரே கிடைக்காது. அவமானத்தின் மேல் அவமானம், 1000 பொய்யான காரியங்களை சொல்லி அசிங்கப்படுத்துவார்கள். செய்யாததை செய்தது போல சித்தரித்து பேசும் மனிதர்கள் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரியே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உறவுகள் நண்பர்கள் உன்னை பழிக்கலாம், உனக்கு அவப்பெயர் உண்டாக்கி நற்பெயரை கெடுக்கலாம். நம்மை உள்ளங்கையில் வரைந்த ராஜாதி ராஜா இயேசு உன்னோடு இருக்கிறார். உன் வெட்கத்திற்கு பதிலாக, அவமானத்திற்கு பதிலாக, சிறுமைக்கு பதிலாக இரட்டதனையான பலன் தந்து மலையின் மேல் இருக்கும் பட்டணமாய் மாற்றுவார். மலையின் மேல் இருக்கும் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. என்னோட இணைந்து சொல்லுங்கள், இயேசுவே, இந்நாளில் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், என் சிறுமையை கண்ணோக்கி பாரும், என் வெட்கத்தை மாற்றும். என்னை காண்கின்ற தெய்வம் எங்கள் சிறுமையை மாற்றி எங்கள் தலையை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும், இரட்டிப்பான நன்மையால் நிரப்பும் என்று இயேசுவை பார்த்து அறிக்கை பண்ணின அனைவருக்கும் உமது ஆசீரை பொழிந்தருளும். வெட்கத்தை மாற்றும், பிரகாசிக்கட்டும், வாழ்வை ஒளிமயமாக்கும். ஆம் ஆண்டவரே, நீர் இப்படியாய் செய்ய போறீரே, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென்.